ஹாய் கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ரியல் மார்க்கெட் எதுவும் இல்லை. ஸோ ஒரு ஸ்டாக்ஸ் போகலாம். ஸோ நம்ம பைனரி ஆப்ஷனில் கரன்சி பேர் இல்லாமல் ஸ்டாக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணலாம், கிரிப்டோலையும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே ஓடிசியாக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன மார்க்கெட், இது வெயிட் பண்ணுங்கள், ப்ரீவியஸாக டவுன் வந்திருக்கு. ஸோ பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு டீப் டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு இந்த லெவல்லேருந்து. ஸோ அதே லெவலில் இப்போது பையர் பிரேக் பண்ணுறான், ரீடெஸ்ட் எடுத்துருக்கான் பையர் அதே லெவலில். அடுத்த ஒரு ஸ்ட்ராங் செல்லர். ஸோ இப்போ இந்த லெவல்லேருந்து பையர் என்ட்ரி ஆகிட்டுருக்கான். வெயிட் பண்ணுங்கள், நான் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ண உடனே செல்லர் என்ட்ரி ஆகுதான், பையர் ரீடெஸ்ட் எடுத்து செல்லர் டவுன் ஆகிறான். ஸோ இந்த லெவல்லேருந்து பையர் என்ட்ரி ஆகிருக்கான், திருப்பி செல்லர் என்ட்ரி. ஸோ அதே லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவல்லேருந்து பையர் என்ட்ரி. ஸோ செல்லர் இந்த பையர் இந்த லெவலை பிரேக் பண்ணால் செல்லர் என்ட்ரி ஆகிறான், திருப்பி பேலன்ஸ் பையர் ரீடெஸ்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் செல்லர். ஸோ இது ஒரு எக்ஸாஸ்டிங் கேண்டலாக கேட்டிங்கன்னா கிடையாது, அது ஸ்ட்ராங் செல்லர். ஸோ பையர் இந்த லெவல்லேருந்து ஒரு புல் பேக் எடுத்துருக்கான் சின்னதாக, அதுக்கப்புறம் செல்லர் ஸ்ட்ராங்காக வரான். அதுக்கப்புறம் பாருங்கள், இதே லெவல் கிட்ட தான் க்ளோஸ் பண்ணுறான். ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து ஒரு மொமெண்டம், இப்போ இங்கே டபுள் கேண்டில். ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நியூட்ரல் கேண்டலாக நான் இங்கே கன்சிடர் பண்ணி, ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஃபைட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபைட் யார் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லெவலில் இருக்க பையர் கூட செல்லர் ஃபைட் பண்ணியிருக்கான். இந்த லெவலில் இருக்க பையர் கூட இந்த செல்லர் இங்கே ஃபைட் பண்ணியிருக்கான். ஃபைட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், வின்னும் என்னென்னா இங்கே பையர் ஆக்டிவாக இருக்கான். அப்படி இருக்கும்போது இங்கே அவன் ஃபைட் பண்ண தேவையில்லை, இந்த லெவல்லே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஈஸியாக ஒரு பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அவன் ஃபார்ம் பண்ணல. இங்கே அந்த செல்லர் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த லெவலில் இருக்க பையர் கூட ஃபைட் பண்ணி பையர் கேண்டில் வர விடாமல் அவனோட டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ண வச்சுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே செல்லர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஸோ அதனால் நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். இது எனக்கு வின் ட்ரேடா இல்லை லாஸான்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிடலாம். ஸோ இது எனக்கு ஏடிஎம் ஆகிருக்கு. ஸோ அட் த மணி. ஸோ லாஸும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அந்த இதில் எனக்கு இந்த ட்ரேட் இதாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் அடுத்து என்ன கேண்டில் வருதுன்னு. ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே வந்துன்னா நான் புட் ஆப்ஷன் கொடுப்பேன். ஸோ ஓகே, நான் இங்கேயே புட் ஆப்ஷன் போயிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பையர் என்ட்ரி ஆனாலுமே இந்த லெவல்லேருந்து இப்போ செல்லர் கண்டிப்பாக ரிஜெக்ஷன் கொடுப்பான். ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து பையர் ரிஜெக்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிட்டான், ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில். மறுபடியும் பையர் என்ட்ரி ஆகும்போது இங்கேருந்து கண்டிப்பாக செல்லர் ரிஜெக்ஷன் கொடுப்பான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் போயிருக்கேன். வெயிட் பண்ணலாம், வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஓகே, அது சொன்னோம்னா அதே என்ட்ரிலேருந்து இப்போ செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்துட்ருக்கான். நான் இங்கே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த லெவலில் இருக்க பையர் திருப்பி என்ட்ரி ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ 3, 2, 1. ஸோ இது கேப் டவுன் மட்டும் நான் ஆகாமல் இருந்தால் நான் கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக புட் ஆப்ஷன் போயிருப்பேன். இந்த கேப் டவுன்னால் நம்மளுக்கு இங்கே ட்ரேடு இதாகலாம். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ இந்த பையர் எதனால் வந்திருக்கானா, ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க பையர் தான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலாக தான் இங்கே கன்சிடர் ஆகும். அதுக்கப்புறம் செல்லர் என்ட்ரி ஆகும். இது ஒரு கேப் டவுன் மட்டும் உருவாகாமல் இருந்தால் நான் கண்டிப்பாக செல் போயிருப்பேன். இந்த கேப் டவுன் வந்தால் தயவு செய்து ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். அங்கே செல்லர் தான் என்ட்ரி ஆக மாதிரி இருப்பான், ஆனால் சடனாக பையர் என்ட்ரி ஆகும், சம்மந்தமே இல்லாமல் என்ட்ரி ஆகும். ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும், ஆனால்
நீங்கள் லாஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் யோசிப்பீங்க, ஓ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால் தான் தப்பு அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. கேப் அப் கேப் டவுன்லாம் ட்ரேடாக ஸ்பாயில் பண்ணும். ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேன்லாம் நான் அந்த லெவல் வந்தோன்னே ரிஜெக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் வந்தோன்னே ஸோ நான் அதில் கொடுத்துருந்தேன், எனக்கு இப்போது ப்ராஃபிட் ஆகிருக்கும். நான் அதுக்கு முன்னாடியே கொடுத்தேன். ஸோ கான்ஃபிடென்ட் இருந்து செல்லர் கண்டிப்பாக இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் எனக்கு ஸோ என்ட்ரி கிடைக்கல, டைம் முடிய மாதிரி இருந்து. ஸோ அதனால தான் நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ எனக்கு லாஸ் ஆச்சு. ஸோ இந்த கேப் டவுன் மட்டும் இங்கே உருவாகாமல் இருந்தால் இந்த கேண்டில் கண்டிப்பாக நான் புட் ஆப்ஷன் போயிருப்பேன். ஆனால் அங்கே பாருங்கள் செல்லர் கேண்டில் தான் வந்திருக்கான். அதே லெவலேருந்து திருப்பி ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. சும்மா ஏனோ தானோ ட்ரேட் எடுக்காதீங்க, மணி தான் லாஸ் ஆகும். ஸோ நான் இப்போ வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த கேப் அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒழுங்காக அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தாலே போதும். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 2 கன்ஃபர்மேஷன், ஒரு 2 ரீசனாவது இருக்கணும் எதனால் அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு லெவலை பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரி உள்ள கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். சும்மாலாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் தரும், இன்னொரு நாள் லாஸில் தான் போய் முடியும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் இந்தியன் டைம் ஃப்ரேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். 2 o'clock ஆச்சு இந்தியன் டைம் ஃப்ரேம். இது கேண்டில்லாம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் லெவலை இந்த செல்லர் பிரேக் பண்ண உடனே இங்கே பையர் என்ட்ரியாக இருக்குது. அதுக்கு இல்லாமல் இங்கே ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேப் டவுன் ஆகாமல் இருந்தால் இதில் கண்டிப்பாக நான் செல் போயிருப்பேன். ஸோ அந்த கேப் டவுனால் என் ட்ரேட் ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணி கொடுக்காம இருந்தேன். ஓகே, இப்போ ஸ்ட்ராங் பையர் என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். ஓகே, ப்ரீவியஸாக எந்த லெவலேருந்து ரிஜெக்ஷன் இருந்தோ அந்த லெவல் பக்கத்துலேயே. ஸோ இங்கேயும் கேப் டவுன். ஸோ இந்த சார்ட்டை நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு பார்க்கலாம். ஓவர் கேப் அப் கேப் டவுன்ஸாக ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. இன்டெல் இதெல்லாம் பாருங்கள். இதில் ஒரு பேட் மார்க்கெட். எல்லா கேண்டில்லுமே ஸ்ட்ராங்கான விக்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகிட்டு பாருங்கள். ஸ்ட்ராங் எவ்வளோ விக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி சார்ட்டெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுப்பானே தெரியாது. ஓகே, இது சார்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது, நான் அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது இந்த மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இந்த லெவல்லேருந்து எவ்வளோ ஹையாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை நான் அந்த ப்ரைஸில் தான் இப்போது மார்க்கெட் ரன் ஆகிருக்கு. இந்த ஒயிட் லைனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஆயிருக்குன்னா, அந்த லெவல் ரீச் ஆன உடனே பையர் என்ட்ரி ஆகிருக்கான். அதுக்கப்புறம் செல்ல இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணோன்னா இப்போ இங்கே பையர் என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். வெயிட் பண்ணலாம், இது ஒரு நல்ல ஒரு லெவல். ஆக்சுவலாக இந்த ஒரு நிமிஷம், இங்கேருந்து பையர் என்ட்ரி ஆகிருக்கான். ஆனால் அவனால் கண்டினியூ பண்ண முடியல. இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடந்து அண்ட் இது ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பேட்டர்ன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையர் அந்த லெவல்லேருந்து கரெக்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் போயிருக்கேன். ஏன்னா இங்கே பையரோட செல்லர் தான் இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா அவனால் ஒரு நல்ல லெவலில் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஏற்கனவே நான் பேக்கில் நான் உங்களுக்கு காமிச்சு மார்க் பண்ணேன். அது உங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி போய் பாருங்கள். அந்த பாயிண்ட்லேருந்தே என்ட்ரி ஆக முடியலனா இப்போ செல்ல ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கான்.
திருப்பியும் பிரேக் அவுட் ஒரு ஓடிசி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆர் எந்த லெவலாக இருந்தாலுமே ஒரு அப் ட்ரெண்டான மார்க்கெட் அந்த லெவலேருந்து அப் ஆகுது, திருப்பி அதே லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் டவுன் ஆகி வருதுன்னா அந்த லெவலை ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணும். அது மார்க்கெட்டில் உள்ளது தான், ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணுது. 80% மார்க்கெட்டை கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் இங்கே பிரேக் அவுட் பண்ணதுக்கு முன்னாடியே பையர் ட்ரை பண்ணிட்டான். ஒரு வேளை பையர் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தானா அவன் கிராஜுவலாக தான் மூவ் பண்ணியிருக்கான். நல்ல கேண்டில் அப்படி மூவ் பண்ணிட்டு போயிருக்கான். இது ஒரு ரீட்ரேஸ் பண்ணுறது தான் இங்கே ஈஸியான பையர் வந்திருப்பான். ஆனால் வரலை, சில ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுறான், திருப்பி வந்திருக்க பையர் பாருங்க. ஸோ இது ஒரு எக்ஸாஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணால் இங்கே பையர் ஈஸியாக வந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த ஜோனுக்குள்ளே போனோன்னா செல்லோட ரிஜெக்ஷனை நான் பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு ரிஜெக்ஷன். ஸோ ஒரு நல்ல பாயிண்ட்லேருந்தே பையரால் என்ட்ரி ஆக முடியலனா அப்புறம் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இவன் கிராஜுவலாக மூவ் பண்ணால் இதே மாதிரி ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்து ஆர் இந்த ஜோனுக்குள்ளே போய் ரிஜெக்ஷன் கொடுத்தா நம்ம அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் கொடுத்து இங்கே ஒரு ரீடெஸ்ட் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பையர் மூவ் பண்ணுவான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்திருக்க கேண்டில் பாருங்கள், இங்கேருந்து ரிஜெக்ஷன் அண்ட் இந்த லெவல் போனோன்னா இங்கேருந்து செல்ல ஸ்ட்ராங்காகவே என்ட்ரி ஆனால். ஸோ அதை பார்த்துனா அதை இங்கே செல் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பையர் அவன் லெவல்லேருந்தே ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆக முடியலன்னா இன்பிட்வீன்லேருந்து எப்படி என்ட்ரி ஆகும், அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வைங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த லெவல் இந்த லெவலை பாருங்கள், இந்த லெவலை தான் நான் சொல்லிட்டுருந்தேன். ப்ரீவியஸாக அதே லெவலில் க்ளோஸ் ஆனதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமாக நான் இங்கே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிராஜுவலாக மூவ் பண்ணுறான் பாருங்கள். இந்த மாதிரி கிராஜுவலாக அங்கேயும் அப்படி தான் மூவ் பண்ணான். ஆனால் 2 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் அங்கே ஒரு ஃபைட் நடந்து சில ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஆஃப்டர் பிரேக் அவுட் அவன் நல்லதாக இருந்தானா இதே மாதிரி ஒரு கிராஜுவலாக ஒரு கேண்டில்ஸ் ஒரு மீடியம் சைஸ் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அவனால் முடியலை. அண்ட் ஒரு பையர் வரான், ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகிறான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுனா, பிரேக் அவுட் பண்ணிட்டானா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான். திருப்பியும் செல்லர் கண்டினியூ பண்ணதாக இருந்தால் பேலன்ஸ் இருக்க பையர் திருப்பி ஒரு ட்ரை பண்ணிட்டு திருப்பி ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகும். இது மார்க்கெட் ஓடிசியில் இப்படி தான் நடக்கும். ஆனால் ரியல் மார்க்கெட்டில் ரீடெஸ்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலே செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான், திருப்பி 2 பையர் கேண்டில், திருப்பி செல்லர் என்ட்ரி ஆகிட்டுருக்கான். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம ப்ரீவியஸாக அந்த லெவலில் எப்படி வரும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு வச்சா ஒன்றும் முடியாது. ஸோ இது ஒரு டீப் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. ஸோ இந்த லெவல் இங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரிஜெக்ஷன், இதெல்லாம் ஒரு ஃபைட் ஏரியான்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட். இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ஃபைட் நடந்துகிட்ருக்கு. இங்கெல்லாம் போய் அப்பு புட்டுன்னெலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே ஒருத்தனை வீக் பண்ண வச்சு ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆகி அவன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவான். அந்த லெவலில் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே நான் வந்த சார்ட் நான் எடுக்கலை. இதே லெவலில் இருந்தாலும் இங்கே ரிஜெக்ஷன், பையர், திருப்பி செல்லர், திருப்பி ஸ்ட்ராங் கேண்டில். எனக்கு கொஞ்சம் சேஃப் கிடச்சா நான் புட் ஆப்ஷன் போவேன் கொஞ்சம். ஓகே, நான் இங்கே போகிறேன். ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் கண்டிப்பாக வருவான் கான்ஃபிடென்ட். இது கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் டவுன் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு அப் எடுத்துருக்கு, திருப்பி அந்த லெவலில் ஒரு ரீட்ரேஸ் கொடுத்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி ஒரு மொமெண்டமே ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ இங்கே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த லெவலில் ஒரு மொமெண்டமாக பையர் வரான். பையர் இந்த லெவலை பிரேக் பண்ண விடாத ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு பையர் கேண்டில், திருப்பியும் பையர் ட்ரை பண்ணால் திருப்பியும் செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம் இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, செல்லர். அதுக்கப்புறம் வந்திருக்க கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு பையர் இங்கே சின்ன ஒரு ட்ரை, இங்கே ஒரு ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருக்கான். பையர் இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கே ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஸ்மால் சைஸ் கேண்டில் வந்திருக்கும். அவனால் ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் பண்ண முடிச்சிருக்கு. அண்ட் அவன் இந்த மொமெண்டம் ஃபோர்ஸ்னால் இந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் அவன் ரீச் ஆன லெவலை பாருங்கள், இவ்வளோ தான். இது கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு கீழே தான் இந்த லெவல் இருக்குது.
செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில். ஸோ இந்த லெவலில் பையர் என்ட்ரி ஆயிருக்காங்களா, அந்த பையர் தான் இந்த கேண்டிலில் இந்த ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வரும். இது ஒரு மரபுசல் கேண்டில். இது இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் கேண்டிலான்னு கேட்டால் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ இப்போ என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் இருக்க மொமெண்டம் ரைட் சைடில் காப்பி ஆகும். ஸோ இங்கே ஒரு 5 or 6 கேண்டில் இருக்குன்னா இங்கே ஒரு 4 கேண்டில் ஆர் 5 கேண்டில் அந்த கேண்டிலை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஃபார்ம் ஆகிறது. ஸோ அதனால் மார்க்கெட்டுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள், அதாவது சில பேர் சொல்லுவாங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, மார்க்கெட்டுக்கு ஏற்றபடி ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போனா இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்றப்போனால் இப்போ மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு லோயர் ஹை பிரேக் பண்ணி இங்கே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கால் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கலாமே, அப்படி கிடையாது. ஸோ இங்கே சினாரியோ மாறுது. இந்த லெவலில் வந்தோன்னா இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இங்கே செல்லர் தான் என்ட்ரி ஆகிட்டுருக்கான். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க மொமெண்டம் இங்கே ரைட் சைட் காப்பி ஆகும். அது ஒரு சைக்கிளேஜ். ஆனால் இங்கே ஒரு லெவல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தா தெரியும். இது ஒரு நல்ல லெவல், ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு பையர் என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி இங்கே நடந்த ஃபைட் மாதிரி இங்கே ஒரு ஃபைட் நடந்து செலக் கீழே வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபைட் நடந்து சில ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய பேக் டெஸ்ட்லாம் பண்ணுங்கள். ஒரு நாள் உட்காந்துட்டு 2 ட்ரேட் நீங்கள் அனலைஸ் பண்ணது கரெக்டாக வந்து ட்ரேட் விழுந்தோன்னே ஸோ நான் ஏதோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரேடிங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு, நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கேண்டில் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுவீங்க நான் பைனரி பண்ணுறேன், அது ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைனரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, இப்போ கரண்டாக இருக்க லெவலில் ப்ரீவியஸ் அந்த லெவலில் என்ன நடந்திருக்கு, அங்கே அந்த லெவலில் செல்லர் வரும்போது பையர் எப்படி மூவ் ஆகிருக்கான், இப்போது அந்த லெவல் வரும்போது செல்லர் எப்படி வரான், திருப்பி பையர் எப்படி மூவ் பண்ணுறான், மொத்த சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ப்ரீவியஸ் லெவலாக பார்த்துட்டு நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டே நீங்கள் கரண்ட் சார்ட்டில் உங்கள் ப்ரீவியஸில் இப்படி இருக்குது ஆனால் கரண்டில் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படி எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுருக்கணும். ஒன்று சொல்லிக்கிறேன், ட்ரேடிங் சும்மா வராது. நீங்கள் ஒரு கோர்ஸ் பை பண்ணி நீங்கள் படித்தாலுமே நீங்கள் அதுக்கு எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிக்ஸில் உட்காந்தால் மட்டும்தான் ட்ரேடிங் கழி கொடுக்கும். ஒரு கோர்ஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க, அவங்க அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறாங்க, ஒரு 6 or 7 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்படி மார்க்கெட்டில் இப்படி ஃபார்ம் ஆனால் நீங்கள் எடுக்கலாம், இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் நீங்கள் அப்படி எடுக்கலாம். அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பேட்டர்ன் இதுபடி ஃபார்ம் ஆகி இதுபடி செல்லர் கேண்டல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா போகும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கும் சொல்லி தருவாங்க. ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் நீங்கள் ஒரு நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரேட் எடுக்கிறனா கூட நீங்கள் பரவாயில்ல, பேக் டெஸ்ட் நிறைய பண்ணுங்கள். ஒரு லெவல்ஸ் வரீங்க, அந்த நீங்கள் ட்ரேட் எடுங்க, அந்த லெவல் வரும்போது கேண்டில் எப்படி மூவ் ஆகுது, ஒரு கேண்டில் ரன்னில் இருக்கும்போதே நீங்கள் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் இந்த ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த கேண்டிலில் பாருங்கள், பையர் இப்படி என்ட்ரி ஆகுறான், அந்த லெவல் போனோன்னா சடனாக செல்லர் ரிஜெக்ஷன் கொடுக்குறான். அந்த மாதிரிலாம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு காரணம் வேணும். எதனால் நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்தீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், இதனால் நான் அந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். சும்மா உட்காந்து ட்ரேட் எடுத்தாலாம் ஒன்றும் ஆக முடியாது. நான் உங்களை யாரையும் குறைச்சி சொல்லலை, நானும் இந்த தப்பை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது. நானும் ஒரு 2 கேண்டில் எடுத்தோன்னோ ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ஸோ நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் மணி அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. தயவுசெய்து பேக் டெஸ்ட்டு நிறைய பண்ணுங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், நல்ல ஃபோக்கஸ்டாக இருங்க. ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்களா, நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் எல்லாமே பிளாக்கில் போட்டுட்டு ஆட்ஸ் நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணிங்கன்னா ஃபோனை தூக்கி அங்கே தள்ளி வச்சுட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சார்ட்டுக்குள்ளே வந்த உடனே ட்ரேட் ப்ளேஸ் பண்ண மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது அந்த சார்ட்டில் என்ன நடந்திருக்கு. ஒரு சார்ட்டை எடுக்கிறீங்களா, ஓகே இப்படி ஆகிருக்கு, இந்த லெவல் வந்தோன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, சில என்ட்ரி இருக்கு, எல்லாமே அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு 5 minute or 10 minute நீங்கள் அந்த சார்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே அது நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, என்னால் ட்ரேட் எடுக்கும்போது நான் அனலைஸ் பண்ணுறேன் ஆனால் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ட்ரேட் எடுக்க பயமாக இருக்குது. கரெக்டு தான், நானும் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது ஈஸிவே என்னென்னா
நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி அது கரெக்டு தான், அங்கே பையர் தான் என்ட்ரி ஆகும். அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் நல்லாவே இருக்குன்னா தைரியமாக கால் ஆப்ஷன் கொடுங்க, ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க, என்ன நடக்குன்னு பாருங்கள். ஒன்ஸ் அப்படி லாஸ் ஆச்சுனாலும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் ட்ரேடு, நான் இப்போது ஒரு 3 ட்ரேடு கண்டினியூஸாக நான் லாஸ் பண்ணிட்டேன், ஓகேவா. ஆனால் உங்களுக்கு தெரியும் என்னால் இதை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு மைண்ட் செட்டில் நீங்கள் செட் பண்ணிட்டால் மட்டுமே போதும். நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க. ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், எதனால லாஸ் ஆச்சுன்னு பாருங்கள். உங்கள் அனலைஸ்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே, அது ஒரு எரர் கேண்டில், இல்லைனா மார்க்கெட் நம்மளுக்கு இருந்தால் மார்க்கெட் லாஸ் எப்போ வேணால் தரும்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், கேப் அப் கேப் டவுன்லாம் லாஸ் தாறுமாறாக ஆகும். எனக்கும் ஆயிருக்கு, நான்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் வெயிட் பண்ணுங்கள், நான் வேணால் ட்ரேடிங் இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸில் கண்டிப்பாக இன்றைக்கி 11 ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1, ஸோ 2, ஸோ 3 ட்ரேட் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் லாஸ் வரதான் செய்யுது. நான் அதெல்லாம் நீங்கள் அதை லாஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் அதை கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ண விதத்தை, ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க. ஸோ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், டே பை டே இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். நீங்கள் லாஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி எப்படி நீங்கள் அதாவது 1 வீக் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, போன மந்த் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருந்தீங்க. நீங்கள் 1 டே ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் 1 வீக் ஆர் 1 மந்த் அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ பேக் டெஸ்ட் நிறைய பண்ணுங்கள், ஃபோக்கஸ் நல்ல மார்க்கெட்டில் நல்லா ஃபோக்கஸ் கொடுங்க. உள்ளே வந்த உடனே ட்ரேட் எடுக்காதீங்க, 5 or 10 மினிட்ஸ் சார்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இது இந்தியன் டைம், இங்கே 2 o'clock இருக்குது. ஸோ நீங்கள் அவுட்டில் இருக்கேன், இது இந்தியன் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஸோ நான் இது ஓடிசி மார்க்கெட்ஸ். நான் ரியல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி போடுறதை விட உங்களுக்கு நான் ஓடிசியில் போட்டால் தான் உங்களுக்கு, ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியது நிறைய வருது. ஸோ ரியல் மார்க்கெட்டில் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அந்த எரர் கேண்டல்லாம் அவ்வளோவா ஃபார்ம் ஆகாது, கேப் அப் கேப் டவுன்லாம் அவ்வளோவா ஃபார்ம் ஆகாது. அண்ட் இந்த நிறைய விஷயம் இருக்குது. ரியல் மார்க்கெட் வேறு, ஓடிசி வேறு. ஓடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவர் த கவுண்டர், அவங்க ரன் பண்ண சார்ட்டு. ஸோ அதில் நம்ம நிறைய விஷயத்த ஒன்ஸ் நீங்கள் ஓடிசியில் நல்லா ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பே அவுட்லாம் வேறு மாதிரி. இப்போ பாருங்க, இந்த பேர் கூட 93% இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரியலாக நல்லா கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓடிசி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக, ஏன்னா ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட், எல்லோரும் சொல்லாது தான். ஸோ பேக் டெஸ்ட் நிறைய பண்ணுங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்கிறது, பேக் டெஸ்ட் நிறைய பண்ணுங்கள். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு இதே மாதிரி ட்ரேட்ஸ் நான் எடுத்து நான் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ்லாம், நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படும். ஸோ நீங்கள் ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எதாவது கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதாவது சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும், எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ட்ரேடிங்கை பற்றி கண்டிப்பாக, அதுவும் பைனரி ஆப்ஷனை பற்றி எந்த ஒரு டவுட் எதாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், நோ டவுட். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.